வணக்கம். வேட்டு நியூஸுக்கு வரவேற்கிறோம். நேற்றைய தொடர் கேள்வி. ஆறாவது கேள்வி. ஐபிஎல் வரலாற்றில் 7500 ரன்களை கடந்த முதல் வீரர் யார்? ஆப்ஷன் ஏ விராட் கோலி, ஆப்ஷன் பி எம்எஸ் தோனி, ஆப்ஷன் சி ரோஹித் சர்மா, ஆப்ஷன் டி ஜடேஜா. சரியான பதில் ஆப்ஷன் ஏ விராட் கோலி. ஜெய்ப்பூரில் நடைபெற்ற ராஜஸ்தான் பெங்களூரு அணிகளுக்கு இடையேயான போட்டியில் சதம் அடித்ததன் மூலம் ஐபிஎல் வரலாற்றில் 7500 ரன்கள் கடந்த முதல் வீரர் என்னும் சாதனையை விராட் கோலி படைத்துள்ளார். இதுவரை ஐபிஎல் தொடரில் 243 போட்டிகளில் விளையாடியுள்ள விராட் கோலி 8 சதம், 52 அரை சதங்களுடன் 7579 ரன்களை குவித்துள்ளார். இன்றைய நாளுக்கான முதல் கேள்வி. கடவுளின் துகள் எனப்படும் போசான் துகளை கண்டுபிடித்தவர் யார்? ஆப்ஷன் ஏ ஐசக் நியூட்டன், ஆப்ஷன் பி பீட்டர் வேர் எக்ஸ், ஆப்ஷன் சி ஸ்டீஃபன் ஹாக்கிங், ஆப்ஷன் டி ஐன்ஸ்டீன். சரியான பதில் ஆப்ஷன் பி பீட்டர் வேர் எக்ஸ். பிரிட்டனை சேர்ந்த இயற்பியல் விஞ்ஞானியான பீட்டர் வேர் எக்ஸ் போசான் துகள் என்று அழைக்கப்படும் மாஸ் கிவிங் பேரிக்கல் மற்றும் அது தொடர்பான ஆராய்ச்சிகளுக்காக எங்லட்டுடன் இணைந்து 2013 இயற்பியலுக்கான நோபல் பரிசை பெற்றார். 98 வயதான பீட்டர் வேர் எக்ஸ் கடந்த 8ஆம் தேதி காலமானார். இரண்டாவது கேள்வி. சமீபத்தில் காலமான தமிழ் எழுத்தாளர் முத்தம்மாள் பழனிசாமி எழுதிய நூல் எது? ஆப்ஷன் ஏ ஷோர் டு ஷோர், ஆப்ஷன் பி நாட்டுப்புற பாடல்களில் என் பயணம், ஆப்ஷன் சி நாடு விட்டு நாடு, ஆப்ஷன் டி அனைத்தும். சரியான பதில் ஆப்ஷன் டி அனைத்தும். மலேசிய தமிழ் எழுத்தாளர் முத்தம்மாள் பழனிசாமி நாடு விட்டு நாடு, ஷோர் டு ஷோர், நாட்டுப்புற பாடல்களில் என் பயணம் உள்ளிட்ட நூல்களை எழுதியுள்ளார். 35 ஆண்டுகள் மலேசியாவில் ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற முத்தம்மாள் பழனிசாமி ஏப்ரல் 10ஆம் தேதி காலமானார். மூன்றாவது கேள்வி. US உலக பல்கலைக்கழக தரவரிசை 2024 இந்திய அளவில் முதலிடம் பிடித்த கல்வி நிறுவனம் எது? ஆப்ஷன் ஏ ஐஐடி பாம்பே, ஆப்ஷன் பி ஐஐடி டெல்லி, ஆப்ஷன் சி ஐஐடி கான்பூர், ஆப்ஷன் டி ஐஐடி மெட்ராஸ். சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஐஐடி பாம்பே. குவாக்கரடி சைமன்ஸ் 2024ஆம் ஆண்டுக்கான உலக பல்கலைக்கழக தரவரிசையில் கடந்த ஆண்டு 175வது இடத்தில் இருந்த ஐஐடி பாம்பே இந்த ஆண்டு 51.7 ஒட்டுமொத்த புள்ளிகளுடன் 149வது இடத்தை பிடித்து இந்திய அளவில் முன்னிலையில் உள்ளது. நான்காவது கேள்வி. உலகளவில் ஹெப்படைட்டிஸ் பாதிப்பில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆப்ஷன் ஏ 1, ஆப்ஷன் பி 2, ஆப்ஷன் சி 3, ஆப்ஷன் டி 4. சரியான பதில் ஆப்ஷன் பி 2. உலக சுகாதார அமைப்பின் அறிக்கையின்படி இந்தியா ஹெப்படைட்டிஸ் நோய் பாதிப்பில் 2வது இடத்தில் உள்ளது. 2022ஆம் ஆண்டில் 3.5 கோடி நோய் பாதிப்புடன் உலகளவில் மொத்த தொற்று எண்ணிக்கையில் 11.6% இந்தியா கொண்டுள்ளது. ஐந்தாவது கேள்வி. வாவ் உலக இலக்கிய விருது வென்றவர் யார்? ஆப்ஷன் ஏ தேவி பாரதி, ஆப்ஷன் பி பிரபா வர்மா, ஆப்ஷன் சி குல்சார், ஆப்ஷன் டி மம்தா சாகர். சரியான பதில் ஆப்ஷன் டி மம்தா சாகர். பெங்களூரை சேர்ந்த எழுத்தாளர் மம்தா சாகருக்கு நைஜீரியாவின் அபுஜாவில் ஏப்ரல் 6ஆம் தேதி உலக எழுத்தாளர்களின் அமைப்பினால் வாவ் உலக இலக்கிய விருது வழங்கப்பட்டது. இலக்கிய உலகிற்கு அவர் ஆற்றிய பங்களிப்பிற்காக இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. ஆறாவது கேள்வி. டிஜிட்டல் முறையில் வழங்கப்படும் சேவையில் 4வது பெரிய ஏற்றுமதியாளர் யார்? ஆப்ஷன் ஏ இந்தியா, ஆப்ஷன் பி சீனா, ஆப்ஷன் சி ஜப்பான், ஆப்ஷன் டி அமெரிக்கா. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பயனுள்ள வீடியோவை உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் குறித்த வீடியோக்களுக்கு தினமும் வேட்டு நியூஸை படியுங்கள். வாழ்க தமிழ்.
நன்றி, வணக்கம்.